நீ சபைக்குள்ள வந்து துதிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆராதிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? பாருங்க, வெளியில இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த இடத்திற்குள்ள ஒன்று கொண்டு வருகிறார். நிறைய பேருக்கு ரகசியம் தெரியல. அங்க இருக்கிற பிரச்சனைய இங்கே தான் கொண்டு வந்து தீர்ப்பாராம். ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, கர்த்தரை நீ துதிக்கிற நோக்கம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ போயிட்டு இருக்கிற பாதைகளை தடை பண்ணுகிற சில ஆவிகள் இருக்குல்ல, அந்த தடைகளை உடைக்க வேண்டுமானால் நீ கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையாய் மாறணும். எடுத்து வாசி பாருங்க. யோசுவா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கிற போது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் வெளியே வரவும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த வசனம் சொல்லுது, எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணங்களை தடை பண்ணி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், உனக்கும் எனக்கும் ஒரு டார்கெட்டை கர்த்தர் விதித்து அந்த டார்கெட்டை பிடித்து கொண்டு நீங்களும் நானும் நடந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நடந்துட்டு இருக்கிற போது நம்முடைய பிரயாணத்திற்கு தடை பண்ணுகிற சில பொல்லாத ஆவிகள், ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தடை பண்ண நினைக்கிற சில பொல்லாத ஆவிகள், நம்முடைய ஓட்டத்தை தடை பண்ண நினைக்கிற சில பொல்லாத ஆவிகள், ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆவிகளோடு கூட நீ யுத்தம் பண்ணாத. உன்னுடைய ஓட்டத்தை தடை பண்ணுகிற ஆவிகளோடு கூட நீ யுத்தம் பண்ணாத. உனக்காக யுத்தம் பண்ண நான் காத்து இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ என்ன பண்ணு? என்னை துதி, என்னை மகிமைப்படுத்து. உன் ஸ்தானத்தை மறந்துடாத, உன் வேலையை மறந்துடாத. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சகோதரி என்னிடத்துல வந்தாங்க. பாஸ்டர், ஒரே ஆஃபீஸில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணுறம்மான்னு அடுத்த வாரம் வரும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னுவாங்க. நான் ஜெபம் பண்ணுறேன். அடுத்த வாரமும் திரும்பியும் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுவது அது அதை கொஞ்சம் கரிசனையாக வைத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்த போது சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என் கூட பேசினார். அப்போ அடுத்த முறை வரும்போது அந்த சகோதரின் இடத்துல கேட்டேன், ஆஃபீஸில் உனக்கு என்னம்மா வேலைன்ட்டு கேட்டேன். என்னம்மா வேலைன்ட்டு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் டைப்பிஸ்டாக நான் இருக்கிறேன், டைப்பிஸ்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னாங்க. அப்படியா, உனக்கு வேறு என்ன பிரச்சனைமான்ட்டு கேட்டேன். இல்லை பாஸ்டர், வேலை நிறைய கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நிறைய வேலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், இதை தவிர வேறு என்ன வேலைம்மா செய்வேன்ட்டு கேட்டேன். பாஸ்டர், நான் எல்லா வேலையும் செய்கிறேன் பாஸ்டர், எல்லா வேலையும் செய்கிறேன். இந்த அம்மா அங்கே இருக்கிறவர்களை என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம எது மனசு கஷ்டப்படுத்தி கூட சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் போயிட்டு உதவி செய்வார்களாம். அவங்க செய்கிறதுல தப்பு கிடையாது, எல்லாருக்குமே உதவி செய்வாங்க, எல்லாருடைய வேலையிலும் பங்கெடுப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கல்ல, ஒருத்தருக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஹோம் ஒர்க்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மற்ற பிள்ளைங்கள்லாம் வந்து செய்து கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ நான் வந்து என் பக்கத்தில் இருக்க என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஹோம் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன்னு வச்சுங்க, எனக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. நான் ஹோம் ஒர்க்கு செய்யாமல் ஸ்கூலுக்கு போனால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் அந்த சகோதரி எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை கவனக்குறைவாய் மற்றவங்களுக்கு வேலை செய்வாங்க. ஆனால் தன்னுடைய வேலையை சரியாக கவனம் கொள்ளாமல் இருப்பாங்க. ஆனால் பேசும்போது எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, நான் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன், ஒரு நிமிஷம் கூட நான் நிற்கிறது இல்லை, நீங்கள் பார்க்குறீங்களே பம்புற மாதிரி நான் சுற்றுறேன், பம்புற மாதிரி நான் சுற்றுறேன், எனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டு கிடையாது, கொஞ்சம் கூட எனக்கு வேலை பலு பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்கிறப்ப அப்படி தான் சொன்னாங்க. அப்போ நான் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னேன், அம்மா நீங்கள் எந்த வேலை செய்யாக்கட்டியும் அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு அது பிரச்சனை. நல்லா புரிஞ்சுங்க. இந்த பாருங்க, கடவுளை துதிக்கிறது தான் உங்களுடைய வேலை. அந்த வேலையை விட்டுட்டு எல்லா வேலையும் செய்கிறோம். நம்ம கூட சொல்கிற பதில் என்ன, நான் பம்புற மாதிரி சுற்றுறேன், காலையில் 4 மணிக்கு எழும்புனேன்னாக்கா நைட்டு இத்தனை மணி வரையிலும் நான் தூங்குறதே கிடையாது, பம்புற மாதிரி சுத்து
யார் வேணான்னது? ஆனா உன்னுடைய வேலை என்ன? உன் வேலை என்ன? உன்னை நம்பி கர்த்தர் என்ன வேலை கொடுத்தாரு? உன்னை குறிச்சு கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த வேலையை நீ பெண்டிங் வச்சுட்டு உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அதுல ஒரு லாபமும் கிடையாது. ஒரு லாபமும் கிடையாது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய பிரதான வேலையே கர்த்தரை துதிப்பதுதான். கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை துதிக்காம வேற என்ன பண்ணாலும் சரி அதுல பிரயோஜனம் கிடையாது. வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாரம் சபைக்குள்ள வேற யாரும் நான் செய்ய வேண்டிய வேலை வேற ஒருத்தரை விட்டுட்டு போயிட்டேன்னாக்கா வருத்துக்குள்ள சபை அலங்காரமா இருக்குது. ராமேன்னு சொல்லுங்களேன். அங்க இருந்து மூச்சை கையில பிடிச்சிட்டு ஓடி வர வேண்டிய வேலை. என்னாச்சோ 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 என்னாச்சோன்ட்டு அங்க ஊழியம் தான் செய்யறோம். அங்க போய் சும்மா படுத்துறல, நம்ம அங்கேயும் கத்தி பிரசங்கம் பண்றோம். ஆனா அது என்ன நம்பி கொடுக்கல. இதை தான் நம்பி என்ன நம்பி கொடுத்தார் ஆண்டவர். உங்களுக்கு தான் நான் உத்தரவாதம் உள்ள ஒரு மனுஷன். இது போக என்ன வேணாலும் நான் செய்துக்கலாம். இதுக்கு பிறகு நான் எதை வேணாலும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இதை விட்டுட்டு நான் வேற எதையும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். துதிப்பேன் துதிப்பேன் உம்மையை துதிப்பேன், நித்தமும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். சத்தமா துதிப்பேன் துதிப்பேன் உம்மையை துதிப்பேன், நித்தமும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவனோ பார்த்து கேட்கிறாரு, இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு கேட்கிறாரு. ஆண்டவரே, நான் தர்சீசுக்கு போறேன், அங்கேயும் உங்க ஊழியத்தை தான் செய்ய போறேன். அங்க எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு வேற ஆள் இருக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், ஒரு மிகையாகாத ஒரு மேன்மையுள்ள பணியை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறாரு. அந்த பணியை ஒரு காலமும் கனவீனப்படுத்தாதபடி ஜாக்கிரதையாயிரு. கனவீனப்படுத்தாதபடி ஜாக்கிரதையாயிரு. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என் தலைக்கு மேல் இருக்கிற அபிஷேகம், என் தலைக்கு மேல் இருக்கிற கிருபை, என் தலைக்கு மேல் இருக்கிற ஞானத்தை, என் தலைக்கு மேல் இருக்கிற கிருபைகளை நான் பத்திரமாய் பயன்படுத்துகிற ஒரு மனுஷனாய் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ போகிற பாதையிலே உன்னை குறுக்கீடு செய்து உனக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை உன்னுடைய கண்கள் பார்க்க கூடாது என்பதற்காக பல பொல்லாத ஆவிகள் உனக்கும் எனக்கும் விரோதமாக எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத. நீ எனக்குண்டான வேலையை நீ செய்தால் உனக்குண்டான வேலையை நான் செய்வேன். வேதம் சொல்லுகிறது 6ஆம் அதிகாரத்தில் 15-16 வாசிக்கிற போது சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் சம்மட்டியை கொண்டும் பெரிய பெரிய ஆயுதங்களை கொண்டும் எரிகோவுடைய மதிலை உடைக்கல. எதை வச்சு திரும்ப உடைச்சாங்க? துதி என்கிற ஆயுதத்தை கொண்டு தான் எரிகோவுடைய மதிலை உடைத்தார்கள். அது அவர்களுக்கு ஒரு அற்ப காரியமாக இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டங்கள் தடை பண்ணி உன்னை நடத்த கூடாதபடி உன்னை அலக்கழித்துக் கொண்டிருந்தாலும் சரி, உன் சொந்த முயற்சியில, சொந்த ஞானத்தில, சொந்த பலத்தில அவைகளை எல்லாம் நீ உடைக்கட நினைச்சனக்கா ஒரு கடுகளவு கூட உன்னால் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. நீ கர்த்தருக்குண்டான வேலையை செய்துட்டனக்கா, இன்னைக்கு ஒரு நாள் சபைக்கு நான் போல, ஒரு நாள் நான் கர்த்தரை துதிக்கல, என்ன வந்துட போகுது? அங்கத்தான் வரும், எல்லாமே அங்கத்தான் வரும். சபைக்கு நீ வர காரணம் தெரியுமா? அந்த வாரத்தில் உனக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகளை எல்லாம் மேற்கொள்றதுக்கு இங்கத்தான் வந்து சார்ஜ் பண்ணிட்டு போற. நீ டவுன் ஆயிட்டனக்கா எப்படி இந்த ஆவி கூட போராட முடியும்? நீ சபைக்கு வராக்கிட்டு எப்படி இந்த ஆவிகளை உன்னால இது பண்ண முடியும்? எப்படி உன்னால மேற்கொள்ள முடியும்? எப்படி மேற்கொள்ள முடியும்? பாட்டு பாடுறோம்ல, எதுவா இருந்தாலும் சரிப்பா, எனக்கு அப்பா இயேசு போதும், அப்படி சமூகம் எனக்கு போதும்,
அவர் கொஞ்ச நேரம் அவர் சமூகத்தில் போய் காத்து இருக்கணும், கொஞ்ச நேரம் அவரை நான் துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ உன்னை மறந்துட்டு உன்னை அழைத்தவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சனாக்கா உன்னை அழைத்த தேவன் உனக்குண்டான நோக்கத்தை சரியாக நிறைவேற்றுவார். ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை கவனித்து பார், அவை அறுக்கிறதும் இல்லை, நோக்கிறதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உன் பிதா, எந்த பிதாவை நீ ஆராதிக்கிறாயோ அந்த பிதா அவர்களை பிழைப்பூட்டுகிறதை போல நான் உன்னை பிழைப்பூட்டுவேன், நான் உன்னை பிழைப்பூட்டுவேன். ஆனா எந்த வேலையுமே செய்யாம கடவுளுடைய சமூகத்தில் போயிட்டு கூலி எதிர்பார்க்கலாமா? எந்த வேலையுமே செய்யாம, கர்த்தரை துதிக்காம, கர்த்தரை பாடாம, கர்த்தரை மகிமைப்படுத்தாம, அவருக்குண்டான நாளை அசட்டை பண்ணிட்டு முழங்கால நின்று, ஆண்டவரே இந்த பிரச்சனை விட்டு மாறட்டும், பதில் கிடைக்குமா? சங்கீதக்காரர் சொல்றாரு, நீர் ஏன் கேளாதவரை போல் இருக்கிறீர்? ஆண்டவர் பேசுற போது நீர் கேளாதவரை போல இருந்தா அவரும் கேளாதவரை மாதிரி தான் இருப்பாரா? நீ ஒரு முறை கர்த்தரை அசட்டை பண்ணுனாக்கா சரியான நேரத்தில் கர்த்தர் உன்னை அசட்டை பண்ணிடுவாரு, உன்னை எனக்கு தெரியாது என்றுவாரு. ஹலோ, கவனிங்க. நீ ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருக்காக நடக்கக்கூடிய காரியங்களை அசட்டை பண்ணி நிற்பாயானால் சரியான நேரத்தை கர்த்தர் பார்ப்பாரு. அந்த நேரத்தில் கேளாதவரை போல கர்த்தர் அமைதியா இருப்பாராம். தாவீது சொல்றாருல, ஆண்டவரே என்னுடைய நெருக்கத்திலிருந்து நான் கதறுகிறேன், நீர் ஏன் கேளாதவரை போல் இருக்கிறீர்? என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னவனையா கேளாமல் இருக்கிறாரு? காரணம் என்ன? காரணம் என்ன? தேவன் பேசுகிற வார்த்தையை அவன் கேளாதவனை போல் இருந்தானா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் அவரை பற்றி கொண்டு அவரோடு கூட இருக்கிற உறவிலே பலமுள்ளவர்களாக இருந்தால் நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆசீர்வதிக்கப்படுவோம். நான் அதைத்தான் சொல்லுவேன். 4 பேருக்கு பிடிக்கும் என்பது கிடையாதுங்க, 4 பேர் கர்த்தருக்குள்ளே வளருகிறவர்களாக இருப்பதற்கு நம்ம காரணமாக இருக்கணும். நான் அதுதான் சொல்லுவேன், எனக்கு மரணம் ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரணம் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திப்பதற்கு முன்பதாக எனக்கு கொடுக்கப்பட்ட விதைகளை எல்லாம் விதைத்து அது 30, 60, 100 பலன்களை கொடுத்திருக்கிறது இந்த கண்ணில் காணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை அப்படித்தான் செய்யணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விவசாயம் எல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தான் கொண்டு போகிற விதைகளை அவன் விதைத்து அந்த அறுவடை எதிர்பார்த்து இருக்கிற போது சில புல்லெல்லாம் பக்கத்தில் விளையும். சரி, வாழ்ந்துட்டு போட்டேன்னு சொல்லி விட்டுற மாட்டான், வாழ்ந்துட்டு போட்டேன்னு சொல்லி விட்டுற மாட்டான். என்ன பண்ணுவான்? அந்த புல்லெல்லாம் ஒன்று விடாமல் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பிடுங்கி போடுவான். அதை பிடுங்கினா தான் இது ஆசீர்வாதமாக இருக்கும். நான் உங்களை பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் விதைத்த விதை உனக்குள்ள முளைத்தெழும்ப வேண்டுமானால் உன்னை சுற்றி இருக்கிற பதர்களை போன்ற புல்லுகள் எல்லாம் நீ பிடுங்கி போடணும். பிடுங்கி போட்டதற்கு பிறகுதான் உன் விதை தானியத்தினுடைய ஆசீர்வாதத்தை உன்னால் எதிர்பார்க்கணும். போட்டோம், இருந்துட்டு போட்டோம், குடிக்கட்டும், தண்ணீர் குடிக்கட்டும் சொல்லி விட்டனாக்கா கடைசியில் உன்னை நெரிச்சிட்டு அது வளர்ந்துடும், உன்னை நெரிச்சிட்டு அது வளர்ந்துடும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பார்த்தானாக்கா பயிரை விட புல்லு பெருசாகிடும். பார்த்துருக்கீங்களா? ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பயிரை விட 5000 ரெட்டை விட புல்லாரெட்டு அதிகமாக இருக்குமா? 5000 அரிசியை விட ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அது பெருசாகிடும். அது பயங்கரமாக அப்படி பசன்னு அப்படி பெருசாகிடும். ஆனால் இது என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உன்னை சுற்றி இருக்கிற எந்த புள்ளையும் வளர விடாதீங்க. உன்னை சுற்றி இருக்கிற புல்லெல்லாம் பிடுங்கினா தான் உன்னை கர்த்தர் விதைத்ததற்குண்டான ஆசீர்வாதத்தை உன்னால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல நீ கடவுளை ஆராதிப்பதற்குண்டான முதல் வழி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கர்த்தரை துதிக்கணும், உன் தடைகள் மாறும். ஆமேன். அதான் வசனம் சொல்லுது. அவன் ஒன்றும் பண்ணலை. அவன் யோசுவா எல்லாரையும் பார்த்து சொல்கிறான்,
எரிகோவை சுத்தி நின்று 7 முறை கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு சொல்லி துதிங்க. சில சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு பாடவே தெரியாது பாஸ்டர், பாஸ்டர் எனக்கு படிக்கவே தெரியாது பாஸ்டர் சொல்லுவாங்க. ஒன்றும் சொல்ல வேணாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு நாளைக்கு ஒரு 1,00,000 முறையாவது சொல்லிடுங்களேன். உங்க வாழ்க்கையில உனக்கு தடை பண்ண நினைக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் உன்னை விட்டு ஓட ஆரம்பிக்கும். சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்ததுங்க. இந்த பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2 கட்சி இருப்பாங்க. அப்போது என்ன சொன்னாலும் இந்த எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அமளி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது ஆளுங்கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, உங்கள் தலைவர் நல்லவர் 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 சொல்லிட்டே இருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தருடைய பேரை வச்சுட்டு சொல்கிறாரு, இவர் நல்லவர் 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 உயர்ந்தவர் வல்லவர் பெரியவர் அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இவங்க என்ன கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு இது தாங்க முடியலன்னு என்ன பண்ணிட்டாங்கனாக்கா எல்லாம் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. சில நேரங்களில் இது பாருங்க, ரத்தம் இல்லாமல் காயம் இல்லாமல் உனக்கு விரோதமாக போராடிட்டு இருக்கிற பொல்லாத ஆவியெல்லாம் உன்னை விட்டு வெளியில் பண்ணணும். ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீ இருக்கிற உன் வீட்டில், நீ வேலை செய்கிற இடத்துல, நீ பிஸ்னஸ் பண்ணுற ஸ்தலத்தில், உன் பஸ்ஸில் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உன் பஸ் எங்கே இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துலேருந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், சோத்திரம் 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 சோத்திரன்னு சொல்லிட்டே இரு. உனக்கு விரோதமாக போராடுற பொல்லாத ஆவியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் ஒரே ஓட்டமாக ஓடும். ஒரு ஆமீன் நம்புறீங்களா இல்லையா? ஆமென். உன் வாழ்க்கையில் உனக்கு விரோதமாக போராடுற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தெரியணுனாக்கா, உனக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறணுனாக்கா, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பஸ்ஸில் ஒரு அம்மா பிரயாணம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பக்கத்தில் சீட்டில் ஃபுல்லாகிடுச்சு. ஒருத்தர் கிட்ட போய் சொன்னாங்க, எப்பா கொஞ்சம் சீட்டு கூடாம்பா, நான் உட்காந்துக்கிறேன்ட்டு சொன்னாங்களா. நான் ரொம்ப தூரம் போனோம். உட்காந்துட்டாங்க. இந்த அம்மா அப்படி கையை பிடிச்சினே இருந்தது. இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறது தெரியல. கொஞ்சம் நேரம் பொறுத்து சோத்திரம் 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 சோத்திரன்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் இந்த அம்மாவையே பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த அம்மா யாரையும் பார்க்கல. அப்படியே அந்த கம்பியை பிடிச்சிட்டு அப்படி பிடிச்சி ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 தோத்திரன்ட்டு சொல்ல ஆரம்பிச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த ஆள் எழும்பி, ஏம்மா உட்காந்துக்கா. இந்த அம்மா உட்காந்துருச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் என்ன நினச்சான், உட்காந்துருச்சுன்னா ஸ்தோத்திரம் சொல்லாதுன்னு நினச்சான். உட்கார்ந்த பிறகு தோத்திரம், சீட்டு கொடுத்த தேவனுக்கு தோத்திரம் 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 சொல்ல ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கணும் எழும்பி போயிட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு விரோதமாய் தடைகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியோடு கூட நீ யுத்தம் பண்ணாத. கர்த்தரை தோத்திரம் மட்டும் பண்ணாங்க. ஆண்டவரை துதிச்சுட்டே இரு. ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்திட்டே இரு. அவர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை உனக்கு செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது, நீ துதிப்பதற்குண்டான காரணம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க கடகடன்னு. இங்கே தாங்க இருக்குது. அப்பா சொல்றாரு. யார் சொல்றாருங்க? எங்க அப்பா. சத்தமா சொல்லுங்க. ஏங்க கடனுக்கு வாங்கின மாதிரி சொல்றீங்க? சத்தமா சொல்ல. எங்க அப்பா சொல்றாரு. பாருங்க, இந்த விஷயத்துல மட்டும் நீங்க விட்டே கொடுக்க கூடாது. எங்க அப்பா சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து பிரஸ்தாபப்படுத்துகிற மனுஷனை ஆசீர்வதிப்பேன். கையை தட்டு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இப்படிதான் பெறணும். சந்து வழியில பூந்து, குறுக்கு வழியில பூந்து, அப்படி போய் இப்படி போய் அப்படிலாம் ஆசீர்வாதத்தை பெறக்கூடாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்களாம் நமக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க. நம்ம கரெக்டாக நம்ம நடந்தாலே நம்முடைய ஆசீர்வாதம் கரெக்டாக நமக்கு வரும். எனக்கென்று கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரோ அதை கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பாரு. அதை தட்டி பறிக்க யாக்கோபுடைய வேலையெல்லாம் செய்யக்கூடாது.
யாக்கோபுடைய வேலை செய்யக்கூடாது. யாக்கோபுடைய வேலை செய்தனாக்கா ஒரு காலம் அந்த ஆசீர்வாதம் நிலைச்சு நிற்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுடைய ஆசீர்வாதம் பெற்ற அந்த மனுஷன் கடைசியில் எங்க போய் நின்னான் தெரியுமா? எங்க போய் நின்னான் தெரியுமா? எகிப்தில சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்துட்டு போய் நின்னானா. ஹலோ, கவனிக்கிறீங்களா? அதாவது ஒரு சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கரெக்டா யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரகசியங்கள் தெரியும். இன்னைக்கு நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறன்றது இல்ல, நாளைக்கு நீ எப்படி வாழ போற. கர்த்தர் எனக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை இப்படி வச்சிருக்கிறாருன்னா அப்படித்தான் நான் எடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, எதுக்கு ஆசீர்வாதத்துக்காக இப்படி அப்படி ஓடுற? ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினால் தேவன் வந்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் பெரியவரா. கையை தட்டு. நீ மற்றவர்களை திருப்திப்படுத்தி, மற்றவர்களை உயர்த்தி, மற்றவர்களுக்கு விரோதமாக பேசி அப்படி அல்ல. கர்த்தர் அதை விரும்புகிறவர் அல்ல. இது கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, திருட்டுத்தனமா ஏசாவை போல உடை அணிந்து தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை தட்டி பறித்து ஒரு கனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடுவேன் என்று நினைத்த மனிதனுடைய வாழ்க்கை அவலமாய் மாறினது. வேற ஏதாவது காரியத்துக்கு போனா கூட பரவாயில்லம்மா. எதுக்கு போனா? சாப்பாடு இல்லாம செத்து போறன்றதுக்காக யாக்கோபும் தன்னுடைய பிள்ளைகளும் எங்க போனாங்க? எகிப்துக்கு போயிட்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து, எப்பா எனக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா? ஹலோ, ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரானால் அது ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு கூட ஒரு கால வேதனையை கூட்ட மாட்டார். எனக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை ஆண்டவர் கொடுப்பாரானால், எனக்கு ஒரு பிசினஸ் கர்த்தர் கொடுப்பாரானால், எனக்கு ஒரு மனைவி, எனக்கு ஒரு கணவனை, எனக்கு ஒரு பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு கொடுப்பாரானால் கடைசி வரையிலும் அது சமாதானத்தோடு கூட இருக்க காண்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். தேவையற்றவைகளை நாடி தேவ திட்டமில்லாத காரியங்களுக்கு மேல ஒரு காலமும் என்னுடைய சிந்தனைகளை நான் பதிய வைக்க மாட்டேன். ஆண்டவருடைய காலை பிடிச்சிட்டு ஆசீர்வதித்தால் நீர் என்னை ஆசீர்வதியும் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா என்றது பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுதாங்க கிருபை. எவ்வளவு பெரிய தெய்வத்தை, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை, கிருபைய உன் பக்கத்துல வச்சுட்டு நீ எதுக்கு தேவையில்லாம தேடி ஓடாத. ராஜாவும் கூட இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாவை தேடி எல்லாம் வரணும். ராஜா எதையும் தேடி போக மாட்டாரு. அப்படிப்பட்ட ராஜா என் கூட இருக்கிறாருனாக்கா நான் ஏன் தேடி போனோம்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதையும் வைத்து தேவனுடைய பிள்ளைகளை விலை பேச முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை மிரட்ட முடியாது. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வரையிலும் ஒத்த ரூபா கூட என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ வேஸ்டா போச்சுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. 10 இடத்துல நடந்தாவது ஒரு பொருளை சரியான விலைக்கு வாங்க நினைப்பேன். ஏன் தெரியுமா? இது கர்த்தர் கொடுத்த பணம், கர்த்தருடைய காசு. எவ்வளைக்கு வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் சரியான விலைக்கு வாங்கி அதை சரியாய் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைப்பவன் நான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கவனிங்க. தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற நீ ஆண்டவரை துதிச்சனாக்கா உன் பக்கத்தில் அவர் இருப்பாரு. உன்னையே தான் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. நீ செய்யறதெல்லாம் கவனிச்சிட்டு இருப்பாரு. நீ எந்த இடத்துல ஒடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, அந்த ஒடுக்கத்திற்கு மத்தியில இருந்து உன்னை கொண்டு வந்து எந்த ஜனங்களுக்கு முன்னாடி நீ ஒடுக்கப்பட்டாயோ அதே ஜனங்களுக்கு முன்னாடி உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதுதான் கர்த்தருடைய திட்டம். அதுக்காகத்தான் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு. நான் திரும்பி சொல்றேன், நீ செய்யறத கரெக்டா செய்துட்டேனாக்கா ஒரு காலமும் கர்த்தருடைய வாழ்க்கையில கடனாளியா இருக்க மாட்டாரு. ரெண்டாவது, கர்த்தருடைய துதிக்க வைக்கிறதுக்கு காரணம் என்ன? உன்னை ஆசீர்வதிப்பது. மூன்றாவது, அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் 25, 26 வாசிச்சு பாருங்க. கடகட முடிக்க போறேன். அப்போஸ்தலர் 16, 25. தேவனை துதித்து பாடினார்கள். வேதம் சொல்லுகிறது, காவலில் வைக்கப்பட்டவர்கள்
அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, இவங்க யாருக்கிட்டையும் பெட்டிஷன் கொடுக்கல, யாருக்கிட்டையும் மனு கொடுக்கல, யாருக்கிட்டையும் என்ன பெயில் எடுக்கலாம் சொல்லலை, யாருக்கிட்டையும் ரிக்வஸ்ட்லாம் பண்ணலை. ஆனால் இவங்க பண்ண ரிக்வஸ்ட் யாருக்கிட்ட கேட்டிங்கன்னாக்கா பரலோகத்தின் தேவனிடத்திலே செய்தார்கள். பரலோகத்தினுடைய தெய்வத்தினிடத்தில் செய்தார்கள். ஆனால் பாருங்க, பரலோகத்தினுடைய தெய்வம் இறங்கி வந்து இவர்களை கட்டி வைத்திருக்கிற அஸ்திபாரங்களை எல்லாம் குலுங்க செய்தாராம். அந்த இடத்துல இருக்கிறவன் நடுங்கி போய் இவர்களோடு கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து ரட்சிக்கப்பட்டானா. கையை தட்ட மாட்டேன்றீங்களே, ரட்சிக்கப்பட்டானா, தன்னை கர்த்தருக்காக விட்டு கொடுத்தானா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரியவர் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறதுனால தான் இன்றளவும் ஒரு நன்மையும் குறைவிடாமல் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன், உன்னை நேசிக்கிற தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், மூன்றாவது நீ துதிக்கக்கூடிய ரகசியம் என்ன தெரியுமா? மூன்றாவது கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற உனக்கு எந்த காரியத்திலே கட்டப்பட்டிருந்தாலும் அந்த கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து உன்னை விடுவிக்கிறவராக இருக்கிறாரா? சேலஞ்ச் பண்ணி பாருங்க, சேலஞ்ச் பண்ணி. நான் செய்யறது கரெக்டா செய்துட்டு பாருங்க. ஒருத்தன் காலையில 9 மணிலேருந்து 6 மணில வேலை செஞ்சுட்டு எஜமானுடைய கண்ணுக்கு முன்னாடி தன்னுடைய கூலிக்கு எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறானோ அது மாதிரி நில்லுங்க. காலையிலிருந்து கர்த்தரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க, மகிமைப்படுத்துங்க, எல்லாத்தையும் செய்துட்டு ரெஸ்பெக்டா கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து எதிர்பார்த்து நிற்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவனாய் இருக்கிறானா? நீ ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்குரிய கனத்தை கொடுப்பாயானால் தேவன் கொடுக்கிற கூலிக்கு நீ சரியான ஒரு நபராய் இருப்ப. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்ற, உன்னை சுத்தி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதையெல்லாம் கர்த்தர் உடைச்சு போடுவாரு. 4வது காரியம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 18வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கடைசி இந்த பிரச்சனைகள் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு விரோதமாக போராடிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா போராடிட்டு இருக்கிற பொல்லாத ஆவி எனக்குடைய உன் சத்துருக்களை உன் பக்கமாய் கட்ட திருப்ப விரும்புகிறார். ஆண்டவர் சொல்ற, துதிப்பது மட்டும்தான் உன்னுடைய வேலை. நீ என்ன வேலை வேணாலும் செய்திரு. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எத்தனை மணி நேரம் இந்த உலகத்திற்காக வேலை செய்யறியோ அதை காட்டிலும் கொஞ்சமாவது கர்த்தருக்கு அதிகமாக வேலை செய்ய கற்றுக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாம் அப்படியே முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம்.